நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. உங்கள் ஏரியா நிறைய நடக்கும். அந்த ஞாபகத்தில் எங்கள் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துடாதீங்க. சின்ன டவுசர் ஓட்டி ஏதாவது பொம்பளை போட வரும்னு நினைக்காதீங்க. எங்கள் கம்பெனி மன்னாரா கம்பெனி. எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டாந்து காட்டுறதுக்காக வந்திருக்கோம். அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் நிகழ்ச்சி இல்லை. எங்கள் நிகழ்ச்சி நாட்டுப்புற நிகழ்ச்சி. இடையிடையில தெரிஞ்சு சினிமா பாட்டு போடுவோம். யாருக்கு ஆடல் பாடல் பார்க்குற மாதிரி பார்த்துறாதீங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்ககிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கூப்பிடுமா பிள்ளைய என்ன பிள்ளைய கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன டவுசர் ஓட்ட ஆளை காணணும். எங்ககிட்ட டவுசரே கிடையாது. நாங்கள் டவுசர் போடுறதே இல்லை. இதுக்கு மேலே எங்ககிட்ட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. போலாமா? கோயில்ல ரேடியோ நல்லா சொல்லுங்க. சின்ன சிட்டு சிங்கார ஒட்டு என் சீனி வட்டு வாடிய பட்டு மனம் வேண்டும். அதான் அப்படி குதிக்காத குதிக்காத. நேர மாசம் கர்ப்பிணி அப்படி குதிக்க கூடாது. அதுக்கு தள்ளிடுச்சு. தள்ளுனா தள்ளத்தானே செய்ய. சரி சரி இருக்கட்டும். என்னப்பா சரி சரி விட்டு ஃப்ளோவில் வந்ததை நீங்க எடுத்துக்க. அதான் என்ன கிழிச்சு வருது. டவுசர் அவங்க போடாதவங்களை சொன்னேன் தம்பி. அது இன்னைக்கு நமக்கு டோக்கன்றா. நீங்க ஒரு ஆள் தெரியுதா தெரியலையா? இந்த நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கள. அந்த அம்மாவோட செட்டா இருக்குமோ நீ? விஜய் டிவி கலக்கு போக நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 6 மாச காலமாக எனக்கு பொண்டாட்டியா நடிச்சு இன்னைக்கு நம்ம ஊருக்கு சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் இருக்கிறார்கள். மதுபாலா அவர்கள். என்ன கொண்டையாது அதானே இன்ன வரைக்கும் கம்பியில் காஞ்சி கிழிஞ்சு கலட்டி போடுந்தியோ எல்லாம் செட்டப் தான். எதுவுமே ஒரிஜினல் இல்லை. தம்பி தம்பி அடே வாங்க செண்டு போட்டு கொடுப்பா. என்ன துணையாளா? எடுபடி எடு இந்த புடி அது சொல்றதுக்கு எடுபடி. அதாவது எல்லாரும் மேடைக்கு வர்றது தன்னோட முகம் இல்லை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. ஆமா நீங்க நோண்டாதம்மா அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. ஆனா இவர் முதல்ல மேடைக்கு வந்தாரு, யாருக்குமே தெரியல. ரொம்ப வருத்தப்படுறாரு. என் மூஞ்சி யாருக்குமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. இவர் தான் அம்மன் வேஷம் போட்டு ஆடி வந்தார். அற்புதமான கலைஞர். கைதட்டலாம். நான் தான் அது அப்படி சொல்றதுக்காக வந்துருக்காப்ல. ஏன்னா மேக்கப் போட்டிருக்கும் போது மூஞ்சி தெரியலைன்ட்டாப்ல. சரி மேக்கப் அடிச்சதுக்கு அப்புறமா இது மூஞ்சியான்னு தெரியுமான்னு பார்த்தா இது மூஞ்சியான்னு எங்களுக்கு தெரியல. ஏகப்பட்ட உடசல். அது போய் அதை வச்சு அடைங்க போயிட்டோம். கிளம்பு. மானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடு லாவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏமாடு. அடி மானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடு தண்ணி போட்டுக்கிட்டு ஏனாடு. அடி ஆத்தே ஆத்தே அடி அடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டேன். என் செல்லு நம்பர் அசைகிற நம்பர் அப்படியே நம்ம வேணாம்னு சொல்லிடக்கூடாதுன்னு அப்படியே நிக்கிறேன். ஒன்னப்ப நீ செல்லு நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நானே
வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்கிற எந்த நேரத்துல ஒண்ணு நினைச்சு பத்தாங்கன்னு தெரியும் முழு மாதிரியா தெரியும் முழு முழு முழுமுன்னே தெரியுது என்ன உனக்கு உன்னை அடக்க முடியாது நீ ஒரு அலங்காத சிரிக்கி எனக்கு தெரியும் அம்புட்டு வேறு வீட்லயும் சண்டை நீ பாட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டு போயிடுற அவன் பாட்டுக்கு லைவ்ல பார்த்து வீட்டுல ஒரே சண்டை அவன் வீட்டுல சண்டை அவன் பொண்டாடி கோச்சிட்டு போயிடுச்சு அது உள்ளூர்காரு நீ பாட்டுக்கு அந்த அம்மா இந்த வயசுல டைவர்ஸ் படிச்சுன்னா எங்கே போவார் அங்க கிளம்பி அங்கேதான் வரணும் அப்புறம் வந்து 2 பேரும் வெத்தலை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் சொத்து சொத்துணும் சரி வா கச்சேரி முடிச்சவங்க நீ பாத்துக்கிறாங்க மாடி புள்ள வச்சிருக்கேன் ரோசாப்பூ வாங்கி வந்தேன் ரோசாப்பூ நேத்து இப்படி விடுகிறோம்னு வேட்டியை உரி விட்டுட்டேன் நான் அப்படியே நின்றேன் டவுசரோட வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது என் மனசு ஓ பணமா வாங்கிக்கடி ராசாத்தி ஆடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ வாங்கி வந்தேன் ரோசாப்பூ ஊட்டியில வாங்குறது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது என் மனசு வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது என் மனசு ஓ பணமா வாங்கிக்கடி எகிரிய ராசாத்தி ஓ பணமா வாங்கிக்கடி எகிரிய ராசாத்தி ஆடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ இந்த சைஸ்ல எதை பார்த்தாலும் விட மாட்டேங்கிறீங்க இவா நேற்று கடப்பாறை ஐஸ் தான் வேற சொல்லிட்டேன் அந்த ஐஸ் வண்டிக்காரன் சண்டை ஓட்டு காலு கையில விழுந்து அந்த கடப்பாறையை வாங்கி அவனை கொடுக்கறதுக்குள்ள அது கரைஞ்சு ஓடிடுச்சேன்